கதைக்கிற தமிழ் விளங்குதா இல்லையா? புரியுதா? நான் கதைக்கிற தமிழ் புரியுது? புரியலன்னு பரவாயில்ல. அவருக்கு தமிழ் வந்து அழகாக பாடுவார். நாங்கள் பேசுவது இந்த பாடலை தொடர்ந்து எங்களுடைய தினேஷ் தயாராக இருக்கிறார். அடுத்த பாடலை உங்களுக்காக வழங்குவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு முன்பதாக அன்புடன் நிரோஜனுடைய குரலில் ஒலிக்க வருகிறது பாடல் இன்னைக்கு பாடுற பாட்டு எல்லாமே உங்களோட செலக்ஷன் தானே? பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். 10ஆம் திருவிழா விவகாரங்கள். இந்த இசை நிகழ்வுடைய ஒலியமைப்பாளர் மோகன் அவர்களையும் அன்பாக அரங்கு படைக்கிறார்கள். இணையக்கூடிய பாடகர் அண்ணன் நிரோஜன் அவர்களையும் அன்பாக அரங்கு படைத்திருக்கிறார்கள். இப்பொழுது 10ஆம் திருவிழா விவகாரங்கள் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து கௌரவிக்கிறார்கள். அன்புக்குரிய அண்ணன் நிரோஜன் அவர்களையும் நாங்கள் அன்பாக அழைத்திருக்கின்றோம். ஒலியமைப்பாளர் அன்புக்குரிய மோகன் அவர்களை அன்பாக அரங்கு அழைக்கின்றோம். தினேஷ் வணக்கம், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? தமிழ் தெரியும் தானே? தமிழ் கொஞ்சம் என்ன பேசினா நான் கதைக்கிற தமிழ் அவருக்கு விளங்கு. அப்படியா? நான் கதைக்கிற தமிழ் விளங்குதா? நான் கதைக்கிற தமிழ் விளங்குதா இல்லையா? புரியுதா? நான் கதைக்கிற தமிழ் புரியுது? புரியலன்னு பரவாயில்ல. அவருக்கு தமிழ் வந்து அழகாக பாடுவார். நாங்கள் பேசுவது கொஞ்சம் கடினமா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் அவர் பாட்டுல விழுத்து ஓங்குவார். அது மட்டும் நாங்கள் மீண்டும் ஒரு பிறந்த கரகோஷம் தினேஷுக்கு இதோ ஒலிக்க வருகிறது. யாழ் டியூஸுடைய தினேஷ். எப்படி பாட முடிச்சிருக்க? ஓகேயா? சரி, இப்ப வந்து அப்படி தொடர்ந்து பாட விடுவோம். பிரதா சரி, அதுல வந்து படிச்சுட்டாரு. பலருடைய விருப்பம் வந்து இன்னொரு ஃபுல்லா பாடையில நாங்கள் ஒரு சின்ன ஒரு இடம் மட்டும் ஒரு பாட சொல்லி அன்பா கேட்டாங்க. கட்டாயமாக அந்த பாட்டு பாட ஒரு விசில் வந்து பறக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புறோம். நிச்சயமாக நம்புறோம். பிரதமர் கோட்ஸ் ப்ளீஸ்.
தனியார் போனது வருஷம் சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அடுத்த பாட்டு தொடர்ச்சி வருவார். நன்றி. அற்புதமாக அந்த பாடலை வழங்குகிறது விவேசகராக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாங்கள் கலைஞருக்கு அடுத்த பாடலோடு தெரிவித்துக் கொள்ளக்கூடிய அன்பிக்கு பாடல் நிரோஜனம் அன்பான நிரோஜன் கிடக்க பாடல் உங்கள் ரசனைக்காக தருகிறது. என்னென்னு சொன்னால் முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. அவர் இந்தியாவில் இந்த நேரம் இங்கே வந்திருக்கிறார். நாங்கள் உண்மையிலேயே எந்த விதமான அவரை நாங்கள் பார்க்கணும். அதை விட எங்களை கலைஞர்கள் உண்மையில் எந்த விதமான ஒத்திகையும் அவரோட இல்லை. இந்த இடத்துல நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். அவரும் சரியான பிஸி. அப்படி இருந்த பொழுதிலும் அந்த இசையில் எந்த விதமான இடையூறுகளும் இல்லாதவாறு அந்த பாடலை அவர் பாடுவதற்கு நாங்கள் எங்களுடைய கலைஞர்கள் 100% அவருக்கு சப்போர்ட் பண்ணுவார்கள் என்று நாங்கள் நம்பிக்கொண்டதும் ஒலிக்க வருகிறது. அடுத்த பாடல் யாழ் டியூன்ஸனுடைய பின்னணி இசையில் கஷ்டம். சரி கஷ்டப்பட்டு பாடுங்க. ரைட். சரி கொஞ்சம் நான் பெருசா குறைக்கல. வளமையா பாடுறத விட ஒரு 2 நோட் குறைச்சி பாடலாம். இருக்கிறோம். அதே மாதிரி அந்த சின்ன ஒரு பிரச்சனை இருக்கும். ஆக நாங்கள் அவருக்கு ஏற்ற மாதிரி இசையை கட்டாயம் சரியா கொடுக்க வேண்டும் என்றதில் எங்களுடைய கலைஞர்கள் வந்து அசையாத ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதனால தான் அந்த தாமதம். அதை பற்றி நீங்கள் யோசிக்கிறோம். நிச்சயமாக பாட்டு அட்டகாசமாக இருக்கும். அந்த எந்த விதமான இடையூறுகளும் இருக்கக்கூடாது என்ற அந்த ஒரே காரணத்துக்காக தான் கொஞ்சம்
சிரத்தையோடு அவர்கள் அதை சரிபார்க்கிறார்கள். இருந்த பொழுதிலும் அற்புதமாக அந்த பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது விக்னேஸ்வருடைய குரலில். One.